தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வரத்தூது சொல்லு எரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ தெங்கிழக்கு வாசமல்லி. அத்தை, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காரு. போய் மாப்பிள்ளை யார் என்னன்னு கேளுங்க. என்னடி இது, யார்கிட்டயும் ஒரு வார்த்தையும் சொல்லாம பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க. இந்த நோட்ல நம்ம ஜாதி ஜனங்க பேரெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறேன். உன் வகைரா யாரு என்னன்னு பார்த்து அவங்களுக்கு நீ கொடுத்துரு. சரி மாமா. ஏண்டா நம்ம மங்கள கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, மாப்பிள்ளை நம்ம ஐயாவுதான். இவன் அரைக்கு இருக்கேன், நீ முழுக்க இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வியா? வாய மூடு. உன் பேத்தியோட யோகியதா ஊரு பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே எவன் கட்டிக்க வருவான்? இவன் முறை மாப்பிளையா இருக்கிறதுனால ஏதோ இந்த கல்யாணமாவது நடக்குது. அது சந்தோஷப்படு பாபா. 14 வருஷம் பவுனாத பிள்ளைய வளர்த்து இப்படி பாடு கிணத்துல தருறானுங்களே, நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் எங்க போய் சொல்லி அழுவேன்? இன்னும் ஏன்டா இங்கே ரெண்டு இருக்கிற? போய் வேண்டியவங்களுக்கு பத்திரிகை கொடுறா போடா. ஏமாமா, பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ளன்னா இன்னும் என்ன போடாவாடானே கூப்பிடுறீங்களே, மாப்பிள்ளையன்னு கூப்பிட கூடாதா? போடா போடா போ. ஏமாமா, முதல் ராசியான ஆளா பார்த்து கொடுப்பாங்க. நீங்க யாரு கொடுக்க போறீங்க? குஸ்திவதர் இருக்காரடா? இருக்காருங்க. ஆனா இன்னைக்கு மாணவர் தான், யாரோடையும் பேச மாட்டாருங்க. அவர் பேச வேண்டியதில்லை, நான் தான் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்ல. இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கல்யாணம். முதல் பத்திரிகையை உனக்கு தான் கொடுக்கணுங்கிற வைராக்கியத்துல வந்தேன். இந்தா. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம ஐயாவுதான். ஏண்டா மறுவாதியா சொல்லு, இந்த வியாதி உனக்கு எப்படி வந்தது? தெரியல வாத்தியார் ஐயா, ஏதோ கவுச்சி சாப்பிட்டதால உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. பொய்யா சொல்றேன்? ஏண்டா கவிச்சா சாப்பிட்ட? இல்லடா, கண்ட பொம்பளைங்க பின்னாடி சுத்தனா பாரு, அதனால வந்த வியாதி. அட பாவி, இந்த வியாதி உன்னோட போனாலும் பரவாயில்லை, உனக்கு பொண்டாட்டியா வர போறவழி சேர்த்துலடா இது சீரழிக்கும். வழக்கமா எல்லா மாப்பிளையும் கெடுத்த மாதிரி இந்த மாப்பிளையை கெடுக்க முடியாது. வர்றேன். பொன்னம்பலம், 30 வருஷமா காப்பாற்றிட்டு வந்த மௌன விரதத்தை இன்னைக்கு முதல் தடவையா உன் பொண்ணுக்காக கலைக்கிறேன். தயவு செய்து அவசரப்படாது. ஐயாவை கட்டிக்கிட்டா மங்களத்துடைய வாழ்க்கை நரகமாயிடும். மாமூலா பொண்ணு சரியில்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரனை குத்தி விட்டுக்கிட்டு இருந்த, இப்ப மாப்பிள்ளை சரியில்லைன்னு பொண்ணு வீட்டுக்காரனை குத்தி விடுறியா? இல்ல பொன்னம்பலம், வைத்தியங்கிற முறையில சொல்றேன். ஐயாவுக்கு மோசமான வியாதி இருக்கு, அந்த வியாதி மங்களத்தை சேர்த்து சீரடிச்சிடும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இவ்வளவு நாளா மிஞ்சி பார்த்த, இப்ப முடியலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பாக்குறியா? வரேன். பொன்னம்பலம், பொன்னம்பலம், பொன்னம்பலம்.